யாருக்கெல்லாம் மாவிளக்கு மாவு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாவிளக்கு மாவு சாப்பிட்றது. முக்கியமா கோயில்ல குடுப்பாங்கல்ல, அதில கொஞ்சோண்டு குடுக்க மாட்டாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி வாங்கினதும் உண்டு. அம்மன் கோயில்ல தான் மாவிளக்கு வந்து அடிக்கடி எடுப்பாங்க. அம்மன் வந்து எப்பயுமே உக்கிரமா இருப்பா. அவள குளிர வைக்கிறதுக்காண்டி மாவிளக்குன்னு சொல்லுவாங்க. மக்கள் வந்து தங்களோட நேர்த்திக்கடன் நிறைவேறிடுச்சு அப்படின்னா, அதுக்கு நன்றி கூறுறதுக்காண்டி மாவிளக்கு எடுப்பாங்க. சில பேர் மாவிளக்கு ஏத்தி வச்சு வேண்டுவாங்க, எனக்கு இது நடத்தி குடு அப்படின்னு. அந்த மாரி அம்மன் கிட்ட வேண்டும்போது மாவிளக்கு வச்சு வேண்டுனா நடக்கும் அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லி சொல்லி வந்திருக்கு. மாவிளக்கு பார்த்திங்கன்னா, பச்சரிசி மாவு, வெல்லம், ஏலக்காய், நெய் எல்லாம் சேர்த்து வந்து செய்யப்படுது. நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு உருண்டை பிடிப்பாங்க. சில பேர் மாவிளக்கு போட்டு வேண்டிக்குவாங்க, எனக்கு இது நடத்தி கொடு, இது எனக்கு செஞ்சு கொடு, உடம்ப சரியாக்கி கொடு, அந்த மாதிரி வேண்டிப்பாங்க. மாவிளக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு, வெல்லம், ஏலக்காய், நெய் இதெல்லாம் சேர்த்து செய்யப்படுறது தான். அதில் வந்து நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை உருண்டையாக பிடிப்பாங்க. பிடிச்சு அது நடுவில் வந்து குழி போட்டு நல்ல நெய் ஊற்றி அதில் திரி போட்டு அதை வந்து அம்மனுக்கு படைப்பாங்க. உடம்பு சரியில்லாதவங்களை வந்து கோயிலில் படுக்க வச்சு இதை வந்து உடம்பு மேலே இதை வச்சு வச்சு எடுப்பாங்க. மாவிளக்கு போடுறது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை. நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, இல்லை கண் நோய் இருக்குது, அம்மன் நோய் போட்டிருக்கு அப்படின்னவங்களாம் இதெல்லாம் வேண்டிப்பாங்க. இல்லை வீட்டில் எந்த ஒரு கஷ்டம் இருக்குது, நான் உனக்காண்டி இதை போட்டு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்பாங்க. மாவிளக்கில் எரியும் நெய் தீபம் வந்து நம்ம வீட்டில் இருக்க கஷ்டத்தெல்லாம் நீக்கி செல்வத்தை அதிகரிக்கும், அது இல்லாமல் நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக குணப்படுத்தும் அப்படிங்கிறது மனிதரோட நம்பிக்கையாக இருந்திருக்கு. இதை வந்து ஆண்டாண்டு காலமாக அப்படியே போட்டுட்டே வராங்க. ஸோ இப்பயும் அது நடைமுறையில் இருக்குது. இதுக்கு நிறைய சயின்டிஃபிக் ரீசன் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் ப்ரூவனா அப்படின்னு கேட்டால் தெரியல. பச்சரிசி மாவு வந்து உடலில் இருக்க உஷ்ணத்தை வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெப்பம் நம்மளுக்கு அதிகரிக்காமல் காத்துக்கும்னு சொல்லுவாங்க. அதனால வந்து பச்சரிசியை உட்கொள்ளணும். வெப்பத்தால் ஏற்படும் கட்டி வரும், அம்மன் நோய் வரும், இதெல்லாம் குணப்படுத்தும். அதனால் பச்சரிசியை வந்து இந்த மாதிரி வெல்லத்தோடு சேர்த்து கொடுத்தா எல்லா மக்கள் வாயிலையும் பட்டுச்சும் அப்படிங்கிற மாதிரி தான் முன்னாடி காலத்துலலாம் சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போயும் சவுத் ஜோனில் இருக்க டெம்பிளில் நான் நிறையா வீட்லேயே கூட இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மாவிளக்கு எடுக்கிறது, அப்புறம் வீட்டில் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறது. நெய் வந்து தீர்ந்த உடனே அதை அப்படியே போட்டு பிசைஞ்சிருவாங்க. பிசைஞ்சு பிரசாதமாக எல்லாேருக்கும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வீட்டில் மாவிளக்கு பண்ணோம், கோயிலில் மாவிளக்கு எடுத்துகிட்டு வந்தோம். அது வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். நாளைக்கு வரலட்சுமி விரதம். ஸோ வீட்டில் கொஞ்சோண்டு மாவிளக்கு போட்டு பாருங்கள். மாவிளக்கு வந்து எப்படி செய்யணும்னா, பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. எவ்வளோ பச்சரிசி இருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா தட்டி எடுத்துகிட்டு பச்சரிசி மாவில் நல்லா போட்டு பிசையணும். நீங்கள் பிசைய எப்படின்னா அது அப்படியே உருகும் அந்த வெல்லமே. அதே வெல்லம் உருக உருக மாவு வந்து இறுகும். ஸோ அப்படி இறுகும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்க வரலைன்னா லைட்டாக ஹாட் வாட்டர் தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, கொல கொலன்னு ஆயிரும். ஸோ அதை நல்லா பிடிச்சிட்டு நடுவில் ஒரு குழி விட்டு நல்லா நெய் ஊற்றி திரி போட்டு சாமி கும்பிடுங்க. ஸோ அது வந்து நெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் அதை பிசைஞ்சிருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீட்லேயுமே குட் பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். கோயிலுக்கு போய் பண்ண முடிஞ்சவங்க கோயிலில் பண்ணுங்கள், வீட்டில் பண்ண முடிஞ்சவங்க வீட்டில் பண்ணுங்கள். எனக்கு மாவிளக்கு சாப்பிட ரொம்ப